ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ எது பேஸ் பண்ணினா, இப்போது ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு குரூப் 4க்கு. அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் உள்ள எல்லா விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷர், அதாவது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஒரு ஃப்ரெஷருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷெட்யூல் வந்திருக்கு. குரூப் 4 எக்ஸாமோட ஷெட்யூல் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா April month 25th ரிலீஸ் ஆகிருந்தது. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 24th May லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. 24th Mayக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாதுன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிராமர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த குரூப் 4 பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் 100 மார்க்ஸை தூக்கிட்டு தமிழ் மட்டும்தான், இலக்கணம் இலக்கியம் மட்டும்தான் இருக்க மாதிரி மாற்றிட்டாங்க போன வருஷத்துலேருந்து. ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்டாக எழுதி கவுன்சிலிங் போய் ஜாப் வாங்க முடியும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லைன்னு சொல்லலை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்க ஆப்டிடியூடு ப்ளஸ்ஸு நம்மளோட ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டை நம்ம எழுதிட்டு ஜஸ்ட்டு நம்ம தமிழ் பார்ட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 1.5 hour 3 hours எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் 3 hours இருக்கும். அந்த 3 hours நீங்கள் 1.5 hour ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூடுக்கும், 1.5 hour கூட இல்லை, 2 hours நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூடுக்கும், 1 hour நீங்கள் தமிழுக்கும் பிளான் பண்ணிங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த எக்ஸாம் ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்காக இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிறைய விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டேட்டு 12th July. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். 12th July உங்களோட எக்ஸாம் டேட்டு, அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போது இந்த வாட்டி நம்மளுக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 395 வேக்கன்சிஸு. அதாவது இந்த வாட்டி நம்மளுக்கு 3935 வேக்கன்சிஸ் இந்த வாட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா விஓ 215, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 1621, டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றது இதில் நாங்கள் போட்டிருக்கோம். இது பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் டியூரேஷன். நம்ம எழுத போகிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம். சரிங்களா? அந்த 3 ஹவர்ஸில் நம்மளுக்கு மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு எக்ஸாமில் 200 கொஸ்டின்ஸு. அந்த 200 கொஸ்டின்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். 1.5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் 300 மார்க்ஸு. நம்ம மொத்தம் எழுத போகிற கொஷின் 200 கொஷின் தான். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். அதாவது 200 × 1.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 மார்க்ஸுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் தான். OMR ஷீட்டு கொடுத்துருவாங்க. இந்த OMR ஷீட்டில் நம்ம கண்டிப்பாக என்ன பென் யூஸ் பண்ணணும்னா பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். லாங்குவேஜ் மீடியம் கொஷின் 2 இதுலேயுமே இருக்கும். இங்கிலீஷ் தமிழ் 2 இதுலேயுமே இருக்கும். குவாலிஃபையிங் மார்க் 90 out of 300 கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ஜென்ரல் குவாலிஃபையிங் மார்க் தான். இது நம்மளுக்கு கணக்கில் தேவையில்லை. இப்போது இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு நம்மளே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பார்ட் ஏல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதில் நான் சொன்ன மாதிரி தமிழ்லேருந்து 100 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு. அப்போது 150 மார்க்கு. சரிங்களா? இதுதான் தமிழ். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பி, 2 பார்ட்டு. பார்ட் பி பார்த்திங்கன்னா 75 கொஷின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் நாலேஜு, 25 கொஸ்டின்னு, 25 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட். இதுதான் டிசைடிங் ஃபேக்டர்.
இதுதான் டிசைட் பண்ணும் நீங்கள் பாஸா இல்லை நீங்கள் அதை எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணலையா அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ணுறது இந்த மேக்ஸ் தான். சரி, ஓகே. அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது அந்த 150 மார்க்கு நம்ம அதனோட சிலபஸ் என்ன, இலக்கணம், இலக்கியம், அப்புறம் வந்து சமச்சீர் கல்வி புக்கில் 6th to 10th வரைக்கும் இருக்கிறது. இது எல்லாமே நம்ம கிளாஸில் வந்து நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். அடுத்து பார்ட் பி பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸு இருக்கா. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன சம்மந்தம்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாம் வந்து கவர் ஆகும். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். நம்ம மேக்ஸிமம் வந்து சயின்ஸுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா சயின்ஸ் வந்து ஏரியா வந்து வாஸ்ட்டாக இருக்கும். பட் அதுலேருந்து வர கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணான்னா கம்ப்ளீட்டாக கொடுக்க வேணான்னு இல்லை. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த டாபிக் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கண்டிப்பாக 25 கொஷின்ஸ் இருக்குன்னா 25 out of 25 நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இல்லைனா நம்ம 25 out of 25 நம்ம ஸ்கோர் பண்ணலன்னா எக்ஸாமுக்குள்ளே நம்ம இல்லை, அதாவது நம்ம பாஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா மேக்ஸில் கண்டிப்பாக 25 out of 25 போடுற ஸ்டூடெண்ட்ஸு தான் கவுன்சிலிங்க்கு உள்ளேயே போவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸு கவுன்சிலிங்குள்ளே போக முடியாது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். என்னடா மேக்ஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்குமா, எப்படி நம்ம 25 out of 25 வாங்குறதுன்றது. நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஷின்ஸை, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இதெல்லாம் நம்மளோட டெஸ்ட் சீரியஸில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக 25 out of 25 வாங்கிடலாம். சுத்தமாக எனக்கு மேக்ஸே தெரியாது சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட் கூட பேசிக்லேருந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டிப்பாக 25 out of 25 ஸ்கோர் பண்ணிடலாம். பயமே வேண்டாம். சரி, இப்போது முக்கியமான ஸ்டேஜ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ். ஒரு நிமிஷம். அதாவது இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் என்னென்னா, இப்போ நான் சொன்ன பாருங்கள், 300 மார்க்ஸுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்து ஹையஸ்ட் மார்க்கு, லைட் பர்பிளில் இருக்கிறது வந்து லோவஸ்ட் மார்க்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், பிசி கேட்டகரியில் போன வாட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து 280.5 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்காங்க பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடைசி மார்க்கு உள்ளே போனவங்க பார்த்திங்கன்னா 240. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 280.5 வந்து ஃபஸ்ட் மார்க்கு, 240 வந்து லாஸ்ட்டு, அதாவது 240 எடுத்தவங்க தான். இப்போ இந்த கேல்குலேஷன் படி நம்ம பார்த்தோம்னா 280.5 ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 186 கொஸ்டின்ஸு அவுட் ஆஃப் 200. 200 கேள்விக்கு 186 கேள்வி அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்போ அவங்க வெறும் 14 கேள்வி தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்லி 14 கொஸ்டின்ஸ் தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. 186 கொஸ்டின்ஸு கரெக்டாக போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 186 கொஷின்ஸு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க பார்த்திங்களா பிசி கம்யூனிட்டியில் 240, அவங்க வந்து 160 கொஸ்டின்ஸு, 160 கொஸ்டின், அதாவது அவுட் ஆஃப் 200. நம்ம சொன்னோம் பார்த்திங்களா 200 கொஷின்ஸ் தான். 200 கொஷின்ஸ்னால் நம்ம எப்படி சொன்னோம், 75 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜு ப்ளஸ் 25 கொஷின்ஸு ஆப்டிடியூடு ப்ளஸ் 100 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ். இதுதான் நம்ம கணக்கு. இதுதான் நம்ம மொத்தம் வந்து 200 கொஷின்ஸுக்கு எழுதுவோன்னு சொல்லி சொன்னோம். இந்த 200 கொஷின்ஸில் 300 மார்க்ஸுக்கு நம்ம எழுதுவோம். இந்த 200 × 1.5 நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதில் 240 கொஷின்ஸ் 240 மார்க் எடுத்தவங்க தான் உள்ளே போயிருக்காங்கன்னா அப்போ அவங்க 160 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ 160 கொஸ்டின் அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா அவங்க எப்படி 160 கொஸ்டின் கரெக்டாக போட முடியும்? அப்போது தமிழில் வந்து அவங்க 90 மார்க் எடுத்துருந்துருக்கணும் 100க்கு. சரிங்களா?
தமிழில் 90 மார்க் எடுத்துருந்துருக்கணும். வெறும் 10 கொஸ்டின் தான் மிஸ்டேக் ஆகிருக்கணும். அடுத்து ஜென்ரல் நாலேஜில் அவங்க 50 கொஸ்டின், அதாவது ஜென்ரல் நாலேஜில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு 75 கொஸ்டின்ஸு. இந்த 75ல் கண்டிப்பாக அவங்க 45 கொஸ்டின்ஸை அவங்க கரெக்டாக வாங்கியிருக்கணும். 45 கொஸ்டின்ஸு, சரிங்களா? இந்த 45 கொஷின்ஸையும் அவங்க கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அப்படி ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் வந்து நம்ம 25 அவுட் ஆஃப் 25 ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆப்டிடியூடில் 25 அவுட் ஆஃப் 25 நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ஒரு 45, இது ஒரு 25, அரவுண்டு 70 கொஷின்ஸு. இங்கே ஒரு 70, அங்கே ஒரு 90. இது ரெண்டையும் சேர்த்தா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 160 கொஷின்ஸு. புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் தமிழில் 90 மார்க் எடுக்கணும், ப்ளஸ்ஸு ஜென்ரல் நாலேஜில் 45 மார்க் எடுக்கணும், ப்ளஸ்ஸு மேக்ஸில் 25 மார்க்குக்கு 25 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டினும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கடைசி கட் ஆஃபில் இருக்க முடியும். அதாவது அப்போ தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். அப்போ பார்த்துக்கோங்க உங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் எங்கேயுமே மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 90+ இருக்கணும். ஆப்டிடியூடு 25 அவுட் ஆஃப் 25 இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் வந்து 45+. 45+ன்னா தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும். இல்லைனா வந்து நீங்கள் கொஷின் பேப்பரை மூடி வச்சுட்டு ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு கொஷின் பேப்பர் மூடி வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பிசி கம்யூனிட்டிக்கு 240 நான் கட் ஆஃப் சொன்னேன். அடுத்து பாருங்கள், அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி தான். எம்பிசி கம்யூனிட்டியும் டாப் மோஸ்ட் ரேங்கில் இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் பார்த்திங்கன்னா 241.5 வாங்கியிருக்காங்க. அப்போ 162 அந்த ரேஞ்சுக்கு. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 274.5. லாஸ்ட்டாக உள்ள, அதாவது கவுன்சிலிங்கில் உள்ளே போய் சீட் எடுத்தவங்க 240, அவங்களும் 160 மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆவரேஜாக எல்லா கம்யூனிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 241.5. இங்கே ஓசி அதர்ஸ், அதாவது ஓசி கம்யூனிட்டி வந்து 267 எடுத்திருக்காங்க. ஃபைனலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபைனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த அனலைசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிக்கிறோம், எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. இன்னொன்று ஒரு விஷயம் சார், நான் ஏன் சார், நீங்கள் எல்லாருமே ஒரு கொஷின் கேட்கலாம், சார் நான் ஏன் சார் ஒரு அகாடமியில் சேர்ந்து படிக்கணும், நான் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். இல்லை, தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் அகாடமியில் ஏன் சேர்ந்து படிக்கணும்னா, நீங்கள் ஒரு ரேஸில் ரன்னிங் போகிறீங்கன்னா உங்கள் கூட இருக்க காம்படிட்டர்ஸு எப்படி இருக்காங்க அப்படின்றது நீங்கள் கிரவுண்டுக்கு போனால் தான் தெரியும். அந்த மாதிரி உங்கள் கூட எத்தனை பேர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது உங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய மெட்டீரியல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் கொஷின்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது, நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியும். நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மெட்டீரியல்லாம் நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட போட்டிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷர் வந்து எப்பயுமே நம்ம அகாடமி நெக்ஸ்ட் ஜென் அகாடமிக்குன்னு மட்டும் நான் பேசலை, எந்த ஒரு அகாடமியாக இருக்கட்டும், அவங்க சேர்ந்துட்டு அந்த அகாடமியில் சேர்ந்தாங்கன்னா தான் அங்கே நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது. அந்த முக்கியமான டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணால் போதும். தேவையில்லாத டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மற்ற டாபிக்ஸ்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ வேர்ல்டு வார்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஆனால் நம்ம புக் எடுத்து வச்சுக்கிட்டு World War I, World War II இதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து டைம் வேஸ்ட்டு தான். ஸோ ரைட் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு அகாடமியில். நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம், எப்படி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை அப்ரோச் பண்ணலாம், எந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அந்த ஏரியாவுக்கு நீங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலான்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணிடணும், நான் வந்து 160 கொஷின்ஸு கரெக்டாக போட்டேன்னா மட்டும்தான் நான் பாஸு. 160 கொஷின்ஸ்க்கு நான் கம்மியாக போட்டேன்னா 159 எடுத்திருந்தா கூட நம்மளால் உள்ளே போக முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அப்போது உங்களோட டார்கெட் வந்து 160 கொஸ்டினுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? 187 ஃபஸ்ட்டு மார்க் 186 187 வாங்கியிருக்காங்கன்னா வெறும் 14 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. வெறும் 14 கொஸ்டின்ஸு. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜென் அகாடமி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அவங்களோட முயற்சி, அதாவது நம்ம கண்டிப்பாக பேர் வாங்கணும், நம்ம நல்ல ஒரு ஹைட்டுக்கு ரீச் பண்ணணுன்னு எங்கள் டீம் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். நீங்கள் தைரியமாக நம்ம அகாடமியில் சேரலாம். நிறைய விஷயம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு ஹிண்ட்டு ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறோன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு நோட் வச்சு அதில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங்கு. இப்போ இருந்து எங்கள் கூடயே நீங்களும் எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியை கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for your patience. Good luck.